Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. கரெக்டா மார்ச் 27ஆம் தேதி 2025 வருடம் தெலுங்கானால இருக்கிற சங்காரெட்டி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல அமீன்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதி. அங்க இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நைட்டு 10 மணி பக்கம் சென்னையா அப்படிங்கிற 55 வயதுடைய ஒரு ஆம்புலன்ஸ்ல அவரோட குடும்பத்தையே கூட்டிட்டு வர்றாரு. எல்லாருமே பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. அவரோட மனைவி 3 குழந்தைங்க, எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க, 12 வயசு 10 வயசு 8 வயசு. டாக்டர் செக்அப் பண்ணும்போது யாருக்குமே பேச்சு மூச்சு இல்லை, எல்லாமே அன்கான்சியஸா இருக்காங்க. சென்னையா சொன்னதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், நைட்டு வீட்டுல எல்லாரும் தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்டாங்க, திடீர்னு வாமிட் எடுக்கிறாங்க, எல்லாருமே மயங்கி போயிட்டாங்க. நான் தயிர் சாதம் சாப்பிடாததுனால எனக்கு எதுவும் ஆகல டாக்டர் அப்படிங்கறத சொல்றாங்க. டாக்டருக்கு இதை கேட்டோன்னு ஒண்ணுமே புரியல. வெறும் தயிர் சாதம் சாப்பிட்டதுனால இந்த மாதிரி நிலைமையில இருக்காங்களா? அவங்களை செக் பண்ணி பார்த்ததுல ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. பொதுவா நைட்டு தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஜீரண சக்தி குறையும்னு சொல்லுவாங்க. ஆனா தயிர் சாப்பிட்டதுனால ஹாஸ்பிட்டலுக்கே சாகர லெவலுக்குலாம் யாரும் போக மாட்டாங்க. இருந்தாலும் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ட்ரீட்மெண்ட் தந்திருக்காங்க. 3 குழந்தைங்க, 12 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, 2 பசங்க ஒரு பொண்ணு அதே இடத்துல இறந்துட்டாங்க. என்னதான் ட்ரை பண்ணியும் அவங்களோட உயிரை காப்பாற்ற முடியல. கடைசி ஸ்டேஜ்ல கொண்டுட்டு வந்த மாதிரி இருக்கு. அவரோட மனைவியும் சீரியஸான கண்டிஷன்ல தான் இருந்தாங்க. ஆனா டாக்டர்ஸால அவங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்ற முடிஞ்சிச்சு. ஆனா 3 குழந்தைங்களோட நிலைமை எப்படி இவங்க இறந்தாங்க அப்படிங்கறத டாக்டராலே சொல்ல முடியல. இது உண்மையானுமே ஃபுட் பாய்சனா இல்ல ஃபுட்ல யாராச்சும் பாய்சன் கலந்துருக்காங்களா? இதுதான் அங்க இருக்கிறவங்க எல்லாத்தோட கேள்வி. எப்பயும் போல டாக்டர் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி 3 குழந்தைங்க இறந்துட்டாங்க, ஃபுட் பாய்சன் சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்கு. மேபி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கண்டிப்பா என்ன கலந்துச்சு, எதனால இறந்தாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்ததுக்கு அப்புறம் போலீஸ்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் அந்த இடத்துக்கு வராங்க. ஏன்னா 3 குழந்தைங்க இறந்திருக்காங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சென்னையா மேலதான் டவுட்டு. எப்படி இவரு மட்டும் தப்பிச்சாரு? குடும்பத்தையே கூட்டிட்டு வந்திருக்காரு, 3 பேர் இறந்துட்டாங்க வேற. ஆனா இவரு மட்டும் தயிர் சாதம் சாப்பிடலையா, இல்ல சாப்பிட்டு இவருக்கு உடம்புக்கு எதுவும் ஆகலையா? அவ்வளவு சாகர லெவலுக்கு போகும்போது இவரோட உடம்பு மட்டும் என்ன அவ்வளவு ஸ்ட்ராங்காவா இருக்கும்? அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இவரு தான் விஷம் வச்சு கொண்டுட்டாரோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன் கேட்கிற நமக்கே அப்படித்தானே இருக்கு. குடும்பத்தையே ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருக்காரு, எல்லாருமே சாப்பிட்டு இறந்துட்டாங்க அப்படின்னா இவரு மட்டும் எப்படி தப்பிச்சாரு? போலீஸ் டீம் உள்ளார இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஃபர்ஸ்டா சென்னையாவை எதுவுமே கேட்கல, இமீடியட்டா அரெஸ்ட் பண்றாங்க. 55 வயது உடைய சென்னையாவை நீங்க உங்களோட குடும்பத்தையே கொண்டுட்டீங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு, அந்த சந்தேகத்துக்காக நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அவரை பத்தி எல்லாம் விசாரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல அவரோட மனைவியான ரஜிதாவுக்கு 35 வயசு ஆகுது. அவங்க ஒரு ஸ்கூல் டீச்சர். அவங்களோட நிலைமையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிரிட்டிக்கலா தாங்க இருக்கு. அவங்க என்ன கான்சியஸ்க்கே வரல. அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க இன்னும் ஒரு 2 டேஸ்ல வந்தீங்கன்னா அவங்களையும் விசாரிக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா 3 குழந்தைங்களோட நிலைமை அது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. 12 வயசு குழந்தையோட பேரு சாய் கிருஷ்ணா, 10 வயசு குழந்தை மதுப்பிரியா, 8 வயசு குழந்தையான கௌதம், 2 பசங்க ஒரு பொண்ணு. எதுக்காக இறந்தோம், எப்படி இறந்தோம் அப்படிங்கிறது தெரியாமையே ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்குள்ளார பாய்சன் போகும்போது அப்படியே சாப்பிட்டதெல்லாம் வாமிட் எடுத்து ஃபுட் பாய்சன் ஆகி என்ன பண்றதுன்னு தெரியாம எவ்வளவு வலியோட இந்த குழந்தைங்களாம் இறந்துருக்குங்க. யார் இந்த மாதிரி ஒரு கொடூரமான விஷயத்த பண்ணிருப்பா? எதனால இந்த சின்னையா எல்லாத்துக்குமே விஷம் வச்சு கொன்னான்? இந்த மாதிரி எல்லா கேள்விகளும் போலீஸ்க்கும் இருந்துச்சு. அதனாலதான் போலீஸ் அவங்களோட ஸ்டைல்ல சின்னையாவை விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. சென்னையோட மொபைலை செக் பண்றாங்க, அன்னைக்கு அவன் எங்க இருந்தான் அப்படிங்கறத செக் பண்றாங்க. எல்லாத்தையுமே செக் பண்ணி அவங்களால ஒரு ப்ரூஃப் கூட கண்டுபிடிக்கவே முடியல. மொபைல் எடுத்து பார்த்தா குடும்பத்துக்கிட்ட பேசியிருக்காரு, சொந்தக்காரங்க கிட்ட பேசியிருக்காரு, யாருகிட்ட இருந்து எந்த விதமான காசு இல்லீகலாலாம் எதுவுமே வரல. செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்காரு, அப்பப்ப லாரி டிரைவராகவும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. சோ இந்த 2 மூலியமா எவ்வளவு பெருசா சம்பாரிச்சிட போறாரு? அவ்வளவு காசு தான் அவர் கையில இருக்கு. அவரோட வீடை போய் செக் பண்ணி பார்த்தா விஷம் கலந்ததுக்கான எந்த விதமான விஷயமும் அங்க இல்ல. பாட்டில் இல்ல, தயிர் சாதம் இல்ல, எல்லாமே தீந்துருச்சு. ஒருவேளை இவர் தான் கிளீன் பண்ணி வச்சிருப்பாரோ, வெளியே தூக்கி போட்டிருப்பாரோ? இந்த மாதிரி எல்லாமே ஃபாரன்சிக் டீம் கொஞ்சம் கொஞ்சமா தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஃபாரன்சிக் டீமுக்கு கையில ஒண்ணுமே கிடைக்கல. எல்லாருமே கிளீனா கழுவி வச்சிருக்காங்க பாத்திரத்தை எல்லாத்தையும். குழந்தைங்க அந்த இடத்துல சாக போறாங்க, நீ பாத்திரத்தை வேற கழுவி வச்சியா? எப்படி உனக்கு அந்த டைம் இருந்துச்சு? அவங்களுக்கு ஃபுட் பாய்சனா இருக்கும் போது நீ ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டிட்டு வரணும். இந்த மாதிரி கேள்விகளும் சென்னையாட்ட கேட்கும் போது நான் எதுவுமே செய்யலன்னு மட்டும்தான் சொல்றாரு தவிர எந்த உண்மையுமே சென்னையாயிட்டு இருந்து வரவே இல்லை.
போலீஸோட அடுத்த கட்ட விசாரணையில அவங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவங்க சாப்பிட்ட அந்த தயிர் சாதத்துல விஷம் கலந்திருக்கு அப்படிங்கிற உண்மையும் தெரிஞ்சிருச்சு. சோ இது ஒரு பிளான்ட் மர்டர் அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா சென்னையாவை இன்னும் உண்மையை ஒத்துக்க வைக்கவும் முடியல, அவர்கிட்ட இருந்து எந்த ப்ரூஃபும் அவங்களால எடுக்கவும் முடியல. அவங்களோட விசாரணையில சென்னையா தான் குற்றவாளி அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்னா முதல் விஷயம் அவர் எங்க இருந்து வந்தாரு, அவரோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சு, எதுக்காக ரெஜிதாவை கல்யாணம் பண்ணாரு. இவருக்கு 55 வயசு, ரெஜிதாவுக்கு 35 வயசு, 20 வயசு வித்தியாசம் உள்ள ஒரு பொண்ணை எதுக்காக கல்யாணம் பண்ணாரு. 12 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரிய வருது. சோ 12 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு என்ன நடந்துச்சு, இவரோட குடும்பத்துல என்னெல்லாம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க, இவருக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் போலீஸ் கேஸ் இருக்கா, எங்கேயாச்சும் கிரைம் பண்ணிட்டு வந்திருக்கானா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவங்க செக் பண்ணாங்க அப்படின்னா கடைசியா சென்னையாக்கு ஒரு செக்மேட்டை வைக்க முடியும். அவர் கொலை பண்ணாருங்கிறத ஈஸியா ஒத்துக்கிறத தவிர வேற எந்த வழியுமே அவருக்கு இருக்காது. அதனால அவங்க குடும்பத்தை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. சென்னையாவுக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. அந்த கல்யாணத்துல அந்த மனைவி பிரெக்னென்ட் ஆகி கடைசியா குழந்தை பிறக்கும் போது அவரோட முதல் மனைவி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆச்சு, அது இப்ப யாருகிட்ட வாழுது இப்படிங்கிற எந்த விஷயங்களும் தெரியல. ஆனா 12 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட முதல் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் உடனே வேற ஒரு பொண்ணை பார்த்து அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணோட பேர் தான் ரஜிதா. ரஜிதாவுக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப 23 வயசு, இவருக்கு 43 வயசு, ரெண்டாவது கல்யாணம். ஆனா ரஜிதாவுக்கு இவர் முதல் ஹஸ்பண்ட் தான். எதனால இந்த கல்யாணம் நடந்துச்சு, ரஜிதாவுக்கு அப்ப என்ன பிரச்சனைகள் இருந்துச்சு, ஜாதகத்துல பிரச்சனையா வேற ஏதாச்சும் பிரச்சனையா, இந்த மாதிரி போலீஸால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஏதோ ஒரு காரணங்களால இவங்க 2 பேத்துக்கும் 20 வயசு டிஃபரன்ஸா இருந்தாலும் அவங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே அன்பாவும் அந்யோன்யமா தான் இருந்திருக்காங்க. இவங்களுக்குள்ளார 20 வயசு டிஃபரன்ஸா இருந்தாலும் இவங்களோட காதல் ரொம்ப வருடங்களா நிலைச்சிருக்கு. அதனாலதான் இவங்களுக்கு 3 குழந்தைங்களும். முதல் குழந்தை ஒரு பையன் சாய் கிருஷ்ணா, ரெண்டாவது பொண்ணு மது பிரியா, மூணாவது ஒரு பையன் கௌதம். ரொம்ப அன்பான குடும்பம். ரஜிதா வேலைக்கு போறாங்க, ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கறாங்க. அவங்க ஒரு பக்கம் சம்பாதிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் சென்னையா டிரைவராகவும் வேலைக்கு போறாரு, செக்யூரிட்டியாவும் வேலைக்கு போறாரு. அவரு ஒரு பக்கம் சம்பாதிக்கிறாரு. தன்னோட 3 குழந்தைங்களை நல்லபடியா வளர்த்தணும்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனைகளுமே போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. இவங்க 2 பேத்துக்குள்ளார பிரச்சனைனா என்னது, வெளியில இருந்து நம்ம பார்த்தா 20 வயசு டிஃபரன்ஸ்னு தெரியும். ஆனா 3 குழந்தைங்களை வேற பெற்றிருக்காங்க. வேற என்ன பிரச்சனை இருக்க போகுது? இது எல்லாத்தையுமே விசாரிச்சதுக்கு அப்புறமும் போலீஸ் மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எதனாலடா நீ கொன்ன, நீ தான் கொன்னியாங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கூட இல்ல. ஆனா நீ தான் கொலை பண்ணங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அன்னைக்கு நீ தயிர் சாதம் சாப்பிடல, எதனால நீ தயிர் சாதம் சாப்பிடல இப்படின்னு கேட்கும் போதுதான் சென்னையா சிம்பிளா ஒரு பதில் சொல்றாரு. எனக்கு தயிர் சாதம் பிடிக்காது சார், அன்னைக்கு வேற நைட்டு தயிர் சாதத்தை செஞ்சுட்டு சாப்பிடுன்னு சொன்னான். எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன். அவங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க, இவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும் அப்படிங்கறத ஒரு ரொம்ப கிளாரிட்டியோட சொல்றாரு. போலீஸ்க்கு இன்னொரு கேள்வி, எதனால நீ அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போன, உனக்கு தயிர் சாதம் பிடிக்கல, சாப்பிடாம வீட்டுக்குள்ளாரே உக்காந்துருக்கலாம்ல, வீட்டை விட்டு வெளியே போய் நீ என்ன பண்ண? சார் நான் சும்மா தம் அடிக்க போயிருந்தேன் சார், இவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும், எனக்கு வேற எதுவும் தெரியாது. அப்பப்ப நான் குடிப்பேன், அன்னைக்கு குடிக்கிறதுக்கும் போயிருந்தேன், நார்மலா தான் சார் நான் வெளியே போனேன், எனக்கு வேறபடி எதுவுமே தெரியாது. திடீர்னு என்னோட ஒய்ஃப் கால் பண்ணி குழந்தைங்க எல்லாமே வாமிட் எடுக்கிறாங்க, வயிறு வலிக்குது, எனக்கும் உடம்பு சரியில்லைங்க, எனக்கும் வாமிட்டா வருது, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் கூப்பிட்டா, நான் வீட்டுக்கு போனா எல்லாருமே மயங்கி கிடக்குறாங்க சார், இவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறத போலீஸ்ட திருப்பி சொல்லியும் அவங்களால நம்பவே முடியல எப்படி இது நடந்துச்சுன்னு. போலீஸோட விசாரணை இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும் போது போலீஸ்க்கு உண்மையாவே யார் குற்றவாளி அப்படிங்கிற க்ளூவை கொடுத்தது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர். அந்த டாக்டர் போலீஸுகிட்ட சந்தேகமா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சார் ஒரே ஒரு டவுட் மட்டும் தான் எனக்கு இருக்கு, இந்த இடத்துல 4 பேஷண்ட் அட்மிட் ஆனாங்க, 3 குழந்தைங்க, ஒரு 35 வயது பெண்மணியான ரஜிதா. இந்த 3 குழந்தைங்களும் நம்ம செக் பண்ணும் போதும் அவங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுக்கும் போதும் அவங்களோட உடம்புல விஷம் கலந்தது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆனா ரஜிதாவுக்கு எல்லா சிம்டம்ஸும் இருக்கு, அவங்க வாமிட் எடுக்கிறாங்க, உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அன்கான்சியஸா இருக்காங்க. ஆனா அவங்களோட ரத்தத்திலேயோ இல்ல அவங்க எடுத்த வாமிட்லயோ அந்த விஷத்தோட கண்டென்ட் நம்ம பார்க்கவே இல்லை சார், பாய்சன் இல்லவே இல்லை. அதுதான் எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இப்படிங்கிறத சொல்லும் போதுதான் போலீஸ்க்கு நம்ம எல்லா விஷயங்களும் யோசிச்சோமே தவிர அவங்களோட மனைவியே இந்த விஷயத்த செஞ்சிருப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கவே இல்லை. சென்னையா தயிர் சாதம் சாப்பிடலங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சு அவரை நம்ம அரெஸ்ட் பண்ணி சந்தேகப்பட்டு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சிருக்கோம். ஆனா இந்த இடத்துல மேட்ரே வேற மாதிரி இருக்கு. ஒருவேளை அவரோட மனைவி கூட இதை செஞ்சிருக்கலாம்ல, அவங்களோட உடம்புல விஷத்தோட எந்த தன்மையும் இல்லையே, அப்படின்னா அவங்க ஆக்டிங் கூட கொடுத்துருக்கலாம்ல.
உடனே ரஜிதாவோட போன் எங்க அப்படிங்கிறத பாக்குறாங்க. ரஜிதாவோட போன் எடுத்து எல்லாத்தையும் செக் பண்ணும் போதுதான் போலீஸ்க்கு பாதி உண்மை தெரிய வந்துருச்சு. ரஜிதா வேற யாரோ ஒரு பையன் கூட ரொம்ப நாட்களாவே சேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சாட்ஸ் ஆகட்டும், போட்டோஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கும் போது அடிக்கடி அந்த பையன் கூட பாலியல் உறவு வச்சிருக்காங்க, அவனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் நெருக்கமா இருக்கக்கூடிய போட்டோ வீடியோஸ் எல்லாமே போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு. சோ ரஜிதாவுக்கு ஒரு இல்லிசிட் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஆனா அதனாலதான் இவங்க கொலை பண்ணாங்களா இப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ஆனா கொலை பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு தவறான ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்குதோ அது எல்லாமே கிரைம்ல தானே முடியுது. இந்த இடத்துல ரஜிதா இந்த கிரைமை பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ரஜிதா கான்சியஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களை இமீடியட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அன்னைக்கு என்ன பண்ணீங்க, உங்களோட மொபைல் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தாச்சு, உங்களோட கனெக்ஷன் என்னன்னா, நீங்க என்னென்ன வேலைகள்லாம் சென்னையாக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்கிறது எல்லாமே புரிஞ்சிருச்சு. இப்பவே உண்மையை சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் தண்டனைகளோட தப்பிச்சுக்கலாம். நீங்க பொய் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையே வீணா போயிடும், நீங்க நினைச்சவன் கூட வாழ முடியாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்பதான் ரஜிதாவோட முகத்துல ஒரு தெளிவை பாக்குறாங்க. இது வரைக்கும் ஒரு பயத்தோட பேசிட்டு இருந்த ரஜிதா இனிமேட்டு நம்ம சொல்லிதான் ஆகணும், மறைக்கிறதுக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கொலை செஞ்சதை ஒத்துக்கிட்டாங்க. ஆமா சார், என்னோட 3 குழந்தைங்களையும் நான் தான் கொலை பண்ணேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், எனக்கு கொலை பண்ணணுங்கிறது 3 குழந்தைங்க மட்டும் இல்ல, என்னோட கணவரையும் நான் கொலை பண்ணணும்னு நினைச்சேன். அதனாலதான் அன்னைக்கு தயிர் சாதம் அவருக்கும் செஞ்சேன். ஆனா அவர் சாப்பிட மாட்டாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அன்னைக்கு அவர் வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே போனதுனாலதான் நான் இந்த இடத்துல உக்காந்துருக்கேன். இல்லைன்னா அவங்க 4 பேருமே செத்துருக்க வேண்டியது. நான் அவங்க 4 பேர்த்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ஃபுட் பாய்சன்ல இறந்துட்டாங்க அப்படிங்கறத சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த இடத்துல கதையே மாறி போயிடுச்சு. அவர் வெளியே போனதுக்கு அப்புறம் என்னோட குழந்தைங்க ஆல்ரெடி தயிர் சாதத்தை சாப்பிட்டாங்க, இனிமேட்டு என்னால தப்பிக்க முடியாதுங்கிறது நல்லாவே தெரியும். அதனாலதான் நானும் தயிர் சாதத்தை சாப்பிட்டு நானும் சீரியஸா இருக்கிற மாதிரி இது வரைக்கும் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற உண்மையை ரஜிதா ஒத்துக்கிறாங்க. சுத்தி இருக்கிறவங்களால நம்பவே முடியல. என்னடா இது, நம்மளையே 3 நாளா ஏமாத்திருக்கா, சீரியஸா இருக்கேன், அன்கான்சியஸா இருக்கேன், வாமிட் வருது, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் வேற 3 நாட்களா ஏமாத்திட்டு இருந்திருக்கா. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு முகமுடி போட்ட மாதிரி வேற ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருந்திருக்கும். கொலையாளிய படுக்க வச்சு எல்லா ட்ரீட்மெண்ட்டையுமே கொடுத்து ஏசி எல்லாம் போட்டுட்டு உட்கார வச்சு கடைசியா கொலையே செய்யாத ஒரு இன்னசென்ட்டை நம்ம பாட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நம்மளோட விதத்துல விசாரிச்சிருக்கோம். அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷாக்கிங்கா தான் இது இருக்கு. சோ இப்ப போலீஸ் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க, இவ தான் கொலை பண்ணா, 3 குழந்தைங்களை கொலை பண்ணிட்டா, இவளோட ரிலேஷன்ஷிப்காக தான் கொலை பண்ணிருப்பா. யாரவன் அவனும் இதுல ஈடுபட்டிருக்கானா, இது எல்லா விஷயங்களும் பார்த்தா மட்டும்தான் இவங்களோட மோட்டிவ் ஆஃப் மர்டர் என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்பதான் ரஜிதா ஒவ்வொரு விஷயங்களா எல்லா உண்மைகளுமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி ரஜிதாவுக்கு 23 வயசு இருக்கும் போது வாழ்க்கை எங்க போகுது இப்படிங்கிறது எதுவுமே புரியாம இருந்தாங்க. நம்மளோட வீட்டுல நமக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவரை கல்யாணம் பண்றதுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. நம்மளோட ஜாதகத்துல குறையோ இல்ல நம்ம மேல குறையோ, ஆனா என்னோட 20 வயசு தாண்டி இருக்கிறவர்கிட்ட கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. அப்ப ரஜிதாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, தன்னோட அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் என்ன சொல்றதுன்னு தெரியல, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏதோ ஒரு நம்பிக்கையில கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி ஸ்பீடா போனுச்சுன்னு கூட எனக்கு தெரியல சார். 12 வருஷம் ஆச்சு, 3 குழந்தைங்களை பெத்துட்டேன். எனக்கு விருப்பம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நான் ஒரு குடும்பத்துக்கு வந்துட்டேன். அதனால குழந்தைங்களும் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ஆனா இது வரைக்கும் இந்த குடும்பத்துல நான் பெருசா சந்தோஷப்பட்டதே இல்லை. நான் வருத்தத்திலேயே தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என்னோட 20 வயசு தாண்டி இருக்கிறவர்கிட்ட எப்படி என்னை ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண சொல்றீங்க? வெளியே எங்கேயும் போக முடியாது, நான் பார்க்கறதுக்கு ரொம்ப இளமையா இருக்கேன், அவர் என்னோட அப்பா மாதிரி இருக்காரு, எப்படி நான் எல்லா இடத்துக்கும் போவேன்? அவரோட திங்கிங் வேற மாதிரி இருக்கு, என்னோட திங்கிங் வேற மாதிரி இருக்கு. அவரு ஒரு டிரைவர் வேலைக்கும் ஒரு செக்யூரிட்டி வேலைக்கும் போறாரு, நான் ஒரு ஸ்கூல் டீச்சர் வேலைக்கு போறேன். இந்த மாதிரி எனக்குள்ளார ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு. என்ன பண்ணலாம், எப்படி வெளியே போகலாம், நம்மளோட வாழ்க்கை இவ்வளவுதானா இப்படிங்கிறது எல்லாம் யோசிக்கும் போதுதான் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி ரஜிதாவுக்கு 10th ஸ்டாண்டர்ட் ரீயூனியன் வந்திருக்கு. அவங்களோட ஸ்கூல்ல 10வது படிச்சவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு ரீயூனியன் மாதிரி நடத்துறாங்க. அவங்களோட ஸ்கூல் பழைய ஸ்கூலுக்கு போகும்போது அந்த 10வது படிச்ச எல்லா ஞாபகங்களுமே வருது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. அங்க அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி பார்த்ததுதான் சரத்குமார். இந்த சரத்குமார் அப்படிங்கிற பையன் நம்மளோட 10வது படிச்சான். அப்ப நம்ம 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்திருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்ப இருந்த காதல் 10வது படிக்கும் போது நமக்குள்ள இருக்கிற ஒரு கிரஷ் இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம பாக்குறோம். இன்னும் சரத்குமாருக்கு கல்யாணம் ஆகல. நானும் கல்யாணமே ஆனாலும் சந்தோஷமா இல்லை. இவங்க 2 பேத்துக்குள்ளார நல்லாவே சிங்க் ஆயிடுச்சு. அவங்க 2 பேருமே 96 மூவில இருக்கிற
விஜய் சேதுபதி த்ரிஷா மாதிரியே நினைச்சுக்கிட்டாங்க, ராம் ஜானு மாதிரியே நினைச்சுக்கிட்டாங்க, அதே மாதிரி பழகினாங்க. ஆனா அந்த 96 மூவியை கொஞ்சம் ரீமேக் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க போல. நம்மளோட 96 மூவில ராம் ஜானு 2 பேருமே அப்படியே ஊரை சுத்திக்கிட்டு அவங்கவுங்க வாழ்க்கைக்கு திருப்பி போயிருவாங்க. ஆனா இவங்க தன்னோட வாழ்க்கையை மாத்தலாம்னு நினைச்சாங்க. இவங்க ஊரை சுத்துறது மட்டும் இல்லாம அடிக்கடி லாட்ஜஸ்ல போய் தங்க ஆரம்பிச்சிருக்காங்க, பாலியல் உறவு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டோட்டலாவே ரஜிதா நம்மளோட லைஃபை விட்டு எப்படி வெளியே வருதுன்னு சொல்லிட்டு எல்லா பிளானிங்குமே போட்டிருக்காங்க. நாட்கள் போய்கிட்டே இருக்கு, இவங்களோட காதல் கொஞ்சம் கொஞ்சமா டீப் ஆகிக்கிட்டே இருக்கு. இவங்களும் வெளியே நிறைய இடங்கள்ல சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போகாத இடங்களே இல்லை. பார்க்குக்கு போயிருக்காங்க, சினிமாவுக்கு போயிருக்காங்க, லாட்ஜஸ்க்கு போயிருக்காங்க, நெருக்கமா இருந்திருக்காங்க. இந்த வாழ்க்கை ரஜிதாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. 12 வருஷமா எனக்குன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்காதான்னு தான் நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். என்னோட 20 வயசு தாண்டி இருக்கிறவர்கிட்ட கல்யாணம் பண்ணி வச்சு என்னோட வாழ்க்கையே கெடுத்துட்டாங்க. இப்ப 3 குழந்தைங்க வேற. எனக்குன்னு சொல்லிட்டு வேற வாழ்க்கை இருக்கக்கூடாதா? சரத்குமார்ட்ட நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிறத கேட்டிருக்கான். அதுக்கு சரத்குமார் என்ன சொல்லியிருக்கான், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ 3 குழந்தைங்களுக்கு அம்மாவா இருந்தாலும் சரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா நீ 3 குழந்தைங்களும் சரி, உன்னோட கணவரையும் சரி டோட்டலா விட்டுட்டு நீ மட்டும் வா, எனக்காக நீ மட்டும் வா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓப்பனா சரத்குமார் சொல்லிட்டான். இப்பதான் ரஜிதாவுக்கு பிரச்சனையே. என்ன பண்றது அப்படிங்கிறதே புரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் டைவர்ஸ் பண்ணலாம், ஆனா டைவர்ஸ் பண்ணா இந்த 3 குழந்தைங்க நம்ம கூடவே தான் வரும். எல்லாரும் நம்மளை பார்த்து தப்பா தான் பேச போறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம எப்படியாச்சும் சமாளிக்கணும். இந்த குடும்பத்தை விட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களெல்லாம் கொன்னா மட்டும்தான் நமக்கு முடியும். அதுக்கு தான் ரஜிதா மார்ச் 27 நீட்டா ஒரு பிளான் பண்ணாங்க. தினமும் நைட்டு அவங்களுக்கு சாப்பிட்ற சாப்பாட்டுல நம்ம பாட்டுக்கு விஷத்தை கலந்துட்டு அதை ஃபுட் பாய்சன்ல இறந்துட்டாங்க, நம்ம மட்டும் தப்பிச்சிட்டோன்னு சொல்லிட்டு ஈஸியா நம்ம ஆக்டிங் பண்ணிக்கலாமே. பொதுவா நம்ம சமைச்சு வைப்போம், அவங்க மட்டும் தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அவங்க வந்து இறந்துட்டாங்க, அதனால நான் சாப்பாடு சாப்பிடலன்னு சொல்லிட்டு போலீஸ்ட்ட ஈஸியாவே நம்மளால போய் சொல்ல முடியும்ல. எல்லாத்தோட வீட்லயும் அப்படிதான் நடக்குது. ஒவ்வொருத்தவங்களும் மனைவிகள் எல்லாமே சாப்பாடு வச்சு கணவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் குழந்தைங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே சாப்பிட்றாங்க. அதனால என் மேல யாருக்குமே எந்த டவுட்டும் வராதுன்னு சொல்லிட்டு ரஜிதா அவங்களோட கான்டாக்ட்ஸ் வச்சு விஷத்தை வாங்கினாங்க. அதாவது பூச்சி மருந்து தான், ஆனா கொஞ்சம் ரொம்ப ஒரு பாய்சனிங்கான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பூச்சி மருந்து. அதை வாங்கி நைட்டு தயிர் சாதம் செஞ்சிருக்காங்க, தயிர் சாதத்துல கலந்துட்டாங்க. ஏன்னா தயிர் சாதத்துல கலந்தோம் அப்படின்னா அந்த பூச்சி மருந்தோட டேஸ்ட் எதுவும் அவங்களுக்கு தெரியறதுக்கு பெருசா வாய்ப்புகள் இல்லை. ஆனா இவங்களோட ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, அன்னைக்கு அவங்களோட கணவரான சென்னையா சாப்பிட்ற மூட்லயே இல்லை. சென்னையாவுக்கு ஆயுசு ரொம்ப அதிகம் போல. அன்னைக்கு அவர் எதனால அவர் சாப்பிட வேணாம்னு நினைச்சாரோ என்னமோ, எனக்கு தயிர் சாதம் வேண்டான்னு சொல்லிட்டு அவர் படுக்கும் போயிட்டாரு. ஆனா அவர் தயிர் சாதம் வேண்டான்னு சொல்லும் போது ஆல்ரெடி குழந்தைங்க தயிர் சாதத்தை எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வீட்டு விட்டு போனதுக்கு அப்புறம் கரெக்டா 20 நிமிஷம் கழிச்சு குழந்தைங்க எல்லாருமே வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, வயிறு வலிக்குது வலிக்குதுன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ரஜிதாவுக்கு ஒன்றும் புரியல. இப்ப குழந்தைங்களை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் விட்டா நான் மாட்டிக்குவேன், இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவரே எல்லா விஷயங்களும் சொல்லிடுவாரு. இது உண்மையானுமே ஃபுட் பாய்சன் மாதிரி செய்யணும் அப்படின்னா நானும் ஆக்டிங் பண்ணி தான் ஆகணும். நானும் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி ஃபுட் பாய்சன்ல அட்மிட் ஆனேன் அப்படின்னா யாருக்கும் என் மேல சந்தேகம் வராது இல்ல, அவரு மேல சந்தேகம் வரும்ல. அவரு ஒருவேளை ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா கூட நான் சந்தோஷமா வாழலாம்ல. இப்படியும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கொஞ்ச நேரத்துல டோட்டல் பிளானே மாறிடுச்சு. ஏன்னா அவங்க நினைக்கல தன்னோட கணவர் சாப்பிட மாட்டாருன்னு. இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி குழந்தைங்க எல்லாம் மயக்கம் போட்டதுக்கு அப்புறம் உடனே கால் பண்றாரு, எங்கெங்க இருக்கீங்க, இந்த இடத்துல குழந்தைங்க எல்லாமே வாமிட் எடுக்கிறாங்க, வயிறு வலிக்குதுங்க, எனக்கும் வயிறு வலிக்குதுங்க, என்ன ஆகுதுன்னே தெரியல, சீக்கிரம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சென்னையாக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்னடா ஒரு 15 நிமிஷம் தான் வந்தேன், அதுக்குள்ளார இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வீட்டுக்கு ஓடுறாரு. வீட்டுக்குள்ளார ஓடி போனா எல்லாருமே மயங்கி கிடக்குறாங்க, வாமிட் எடுத்திருக்காங்க. உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றாரு, 4 பேத்தையுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் தான் டாக்டர் எல்லாமே பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல குழந்தைங்க எல்லாமே ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருந்திருக்காங்க. ஆனா எவ்வளவுதான் ட்ரை பண்ணியும் பாவம் அவங்களை காப்பாற்ற முடியல. இந்த எல்லா விஷயங்களும் ரஜிதாவோட கணவரான சென்னையா கேட்கும் போது கதறி கதறி அழுகிறாரு. என்னோட மனைவி என்கிட்ட சந்தோஷமா இருக்காளான்னு சொல்லிட்டு நான் என்னைக்கு அவகிட்ட கேட்டதே இல்லை சார், அவ்வளவு சுயநலமா இருந்துட்டேன் போல. ஆனா அவளுக்கு விவாகரத்து வாங்கிட்டு போகணும் அப்படின்னா அவ எப்பவோ டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிருக்கலாமே சார். எதுக்கு என்னோட 3 குழந்தைங்களும் கொலை பண்ற லெவலுக்கு நான் அவளை நடத்தவே இல்லை சார். நான் என்னோட வயசுக்கு நான் எல்லா விஷயங்களும் கரெக்டா தான் சார் பண்ணிட்டு இருந்தேன். அவகிட்ட நான் பெருசா சண்டை கூட போட மாட்டேன். ரொம்ப அன்போட 3 குழந்தைங்களுமே நான் பாத்துக்கிட்டேன். எனக்கு குடிப்பழக்கம் இருக்கு, ஆனா குடிச்சிட்டு வந்து என்னைக்குமே அவளை கஷ்டப்படுத்தினது இல்லை. இதெல்லாம் தாண்டியும் அவளுக்கு எதனால இந்த குழந்தைங்களை கொலை பண்ணணும்னு சொல்லி தோணுச்சுன்னு புரியவே மாட்டேங்குது.
ஸோ இப்போ என்கொயரி எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு மோட்டிவ் ஆஃப் மர்டர் என்ன அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. அவங்கள போய் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட நிக்க வச்சு ஜெயிலில் அடைச்சு அவங்க சார்ஜ் ஷீட் எல்லாமே ஃபைல் பண்ணி இப்போ அவங்க கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் அடைஞ்சிட்டு இருக்காங்க. நிறைய இடங்கள்ல அவங்களோட வீடியோஸ் எல்லாமே நம்மளால பார்க்க முடியுது. அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். கண்டிப்பா அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 3 கொலையை ரொம்ப கொடூரமா பண்ணியிருக்காங்க. 3 சின்ன சின்ன குழந்தைங்க. அவங்க இனிமேட்டு ஜெயில விட்டு வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயத்த நான் ரொம்ப கிளியரா சொல்லிக்கிறேன். இது நான் சொன்னது இல்ல, நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி கேசஸை ஹேண்டில் பண்றவங்க சொல்றது. தயவு செய்து உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு பிடிக்கல, உங்களோட லைஃப்ல உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா டிவோர்ஸ் வாங்கிட்டு வெளியே போயிருங்க. யாரோ ஒருத்தவங்க இப்படி பேசுவாங்க, அப்படி பேசுவாங்க, நம்மளை தப்பா பேசுவாங்க, நம்மளை தப்பா பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் அதே விஷயங்களை நினைச்சு கடைசியா அந்த ஸ்ட்ரெஸ்லயே அவங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்கள கொலை பண்ணி ஒரு கிரைம் பண்ணிட்டு ஜெயில இருக்காங்க. அந்த மாதிரி கேசஸ் தான் ஏகப்பட்டது இருக்கு. சுத்தி இருக்கிறவங்கள என்ன நினைப்பாங்களோ எல்லாமே தெரியாம செய்யணும், எல்லாத்தையுமே மறைச்சு செய்யணும்னு சொல்லிட்டு கடைசியா அது ஒரு கிரைம்ல முடியுது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க சம்பவம் அதே மாதிரிதான். சுத்தி இருக்கிறவங்கள என்ன பேசினா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு என்னோட 20 வயசு தாண்டி இருக்கிறவர்கிட்ட என்னால வாழ முடியாது, 3 குழந்தைங்களை வச்சு என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிருக்கலாம். எல்லாரும் அவங்களை பத்தி தப்பா பேசுவாங்க, எல்லாரும் 3 குழந்தைங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டாலேன்னு சொல்லிட்டு ரஜிதாவை எப்படி வேணாலும் பேசுவாங்க. இந்த கேஸ்லயும் அதே விஷயங்கள் தான் நடந்திருக்கு. ரஜிதா என்னோட 20 வயசு தாண்டி இருக்கிறவர்கிட்ட என்னால வாழ முடியாது, இந்த குழந்தைங்களை என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிருந்தாங்கன்னா சுத்தி இருக்கிறவங்களாம் 10 நாள் பேசுவாங்க, 20 நாள் பேசுவாங்க, ஏன் 6 மாசம் கூட பேசிட்டு போறாங்க. என்ன 3 குழந்தைங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டா இவெல்லாம் ஒரு பொண்ணா இப்படின்னு தான் பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கு பயந்துகிட்டு இவங்க 3 கொலையை செஞ்சு இப்ப போய் ஜெயில இருக்கிறதுனால மட்டும் அவங்க பேசாமையா இருந்துட போறாங்க. 3 குழந்தைங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்றவங்க 3 குழந்தைய கொன்னுட்டு இப்படி ஜெயில போய் உக்காந்துருக்காளே இப்படிதான் பேச போறாங்க. தயவு செய்து உங்களோட குடும்பத்தை விட்டு நீங்க பிரியணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட இஷ்டம். நீங்க உங்களோட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறீங்க. உங்களோட வாழ்க்கையில 1000 கவலைகள் இருந்துட்டு போகுது. ஆனா அடுத்தவங்கள அதை டிசிஷன் எடுக்க விடாதீங்க. அடுத்தவங்களோட டிசிஷனை நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா கடைசியா நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களால செய்ய முடியாம போயிடும். கடைசியா இந்த மாதிரி கிரைம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரி குடும்பத்துல கிடைக்கிற அன்பை வச்சுக்கிட்டு, நம்மளோட குழந்தைங்க அந்த குழந்தைங்க கிட்ட கிடைக்கிற அன்பை வச்சுக்கிட்டு, நம்மளோட கணவர் அவர் தர அன்பை வச்சுக்கிட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனா அந்த குடும்பத்தை தள்ளி வச்சுட்டு காமம் அப்படிங்கிற போதைக்காக நம்ம வேற எங்கேயாச்சும் போனோம் அப்படின்னா கடைசியா அதை மறைக்கிறதுக்காக நம்மளோட குடும்பத்தையே நம்ம அழிச்சிருவோம். அந்த குடும்பத்தையே அழிச்சிட்டு நிறைய பேர் இப்ப ஜெயில இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் ரஜிதா. நெக்ஸ்ட் வீடியோட பார்ப்போம். பை.